சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேது வந்துட்டு தமிழ் சொன்னதை கேட்டுட்டு மனசு உறுத்தலாவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பக்கமா போய் விசாரிச்சுக்கிட்டே இருக்காரு. எல்லா இடத்துலையும் மாப்பிள்ளை பையன் ரொம்ப தங்கமான ஆளுப்பா, நீ எதுக்கும் கவலைப்படாத, நம்ம பிள்ளைய தங்கமா வச்சு தாங்குவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை பத்தி ரொம்ப அளந்து விடுதுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு பின்னாடி யார் இருக்கான்னு பார்த்தா அந்த மாப்பிள்ளையோட அப்பா கருப்பசாமி தான் எல்லார்கிட்டையும் சொல்லி வச்சிருக்கான். என் பையனை பத்தி யார் என்ன சொன்னாலும் நீங்க நல்ல விதமாவே சொல்லுங்க அப்படின்னு சொல்லி வச்சிருக்கான். அது மட்டும் இல்லாம சேது வந்துட்டு தமிழ் சொன்ன அந்த சித்தர் வீட்டுக்கும் போயிட்டு விசாரிக்கிறாரு. இந்த பையனை நீங்க பார்த்துருக்கீங்களா? இந்த பையனுக்கும் என் தங்கச்சிக்கும் கல்யாணம் நடக்க போகுது, ஆனா இந்த பையனுக்கு இல்லாத நோயெல்லாம் இருக்கணும், உங்ககிட்ட மருந்து வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறதாவும் நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சேது கேட்குறாரு. உடனே அந்த சாமியார் வந்து சேதுக்கிட்ட இல்லை தம்பி, இந்த பையனை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு. என்னையா நல்லா பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சேது கேட்டும், கிடையவே கிடையாது, இந்த பையன் நான் பார்த்ததும் கிடையாது, என்கிட்ட மருந்தும் வாங்கினதும் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாரு. சேதுவும் வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்காரு. இங்கிட்டு பார்த்தா இந்த மாப்பிள்ளையோட அப்பா கருப்பசாமி வந்து அந்த சாமியார்கிட்ட போய் சொல்லி வச்சு அவருக்கு பணமும் கொடுத்துட்றாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து சேதுவுக்கு ஃபோன் பண்ணி, என்ன தம்பி, மாப்பிள்ளையை பற்றி விசாரிக்கிறது எனக்கு ரொம்ப சங்கட்டமாக இருக்குப்பா, என்னதான் இருந்தாலும் இதை நீங்கள் முன்கூட்டி பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு தெரியாது, நாளைக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னைக்கு விசாரிக்கிறீங்க, இனிமே யாருக்கிட்டையும் விசாரிக்காங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லவும், சரிங்க மாமா அப்படின்னு ஃபோனை வச்சுறாரு. எல்லாம் இவ சொன்னதுனால தான் நம்ம விசாரிக்க முடியா போச்சு, எல்லாரும் மாப்பிள்ளைய பத்தி தங்கமானாலு அதுன்னு சொல்றாங்க, இவ என்னடானா அழுத விட்டுக்கிட்டு இருக்கா, இவளுக்கும் இந்த குடும்பத்துக்கும் நம்மளோட நிம்மதியை கெடுக்கிறதா பெரிய வேலையா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சேது வந்துட்டு தமிழை திட்டுக்கிட்டே வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்காரு. இங்கே ஈஸ்வரிக்கு அந்த கருப்பசாமி ஃபோன் பண்ணி, ஈஸ்வரியா, அந்த செல்லப்பாண்டி தான் நம்ம பையனை பற்றி இப்படியெல்லாம் சொன்னிருக்கிறது, அவனும் பொண்டாட்டி பேச்சை கேட்டுட்டு தான் இப்போ எல்லா இடத்துலையும் விசாரிச்சிருக்காப்ல அப்படின்னு சொன்னதும், ஓஹோ கதை அப்படி போகுதா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி ஃபோனை வச்சிருது. வீட்டுக்கு வந்துட்டு சேதுக்கிட்ட வந்து ஈஸ்வரி வருது. என்ன சேது, நீ மாப்பிள்ளையை பற்றி விசாரிச்சதா கேள்விப்பட்டேன், மாப்பிள்ளையோட அப்பா ஃபோன் பண்ணி எனக்கிட்ட ரொம்ப வருத்தப்பட்டாருப்பா அப்படின்னு சொல்லும்போது சேதுவும் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாரு. அந்த செல்லப்பாண்டி யார் சேது, அவை சொன்னான்னு கேட்டுக்கிட்டு நீ இப்படிப்பட்டவங்கள போய் விசாரிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்து மேற்கொண்டு சொல்லுது. ஆமாம் பெரிய, ஆமாம் சின்னம்மா, நான் பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு சேதுவும் வீட்டுக்கு போகிறாரு. நைட்டு தமிழ் வர்றாங்க. தமிழ் வந்ததுமே சேது வந்துட்டு, நீ சொன்னதை கேட்டுட்டு தாண்டி நான் போய் ஊரு புறா விசாரித்தேன், அந்த சித்தர்கிட்டையும் போய் விசாரித்தேன், அங்கே என்னடானா இந்த பையனை பார்த்ததே இல்லை அப்படின்றாங்க, ஊர் முழுக்க இந்த பையன் ரொம்ப நல்ல பையன் அப்படின்றாங்க. ஆக மொத்தத்தில் மாப்பிள்ளையோட அப்பாவுக்கு தெரிஞ்சு அவர் எனக்கு ஃபோன் பண்ணி சங்கடப்பட்டதாண்டி மிச்சம், நீயும் உன் குடும்பமும் சேர்ந்து இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட தான் போறீங்கன்னு எனக்கு தெரியுது, என்னடி நினச்சிக்கிட்டு இருக்க, எதுவும் திட்டங்கிட்ட வச்சிருந்தா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்கிறாரு. தமிழ் வந்து, எங்க என்னமோ எனக்கு தப்பா படுது அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு பார்த்தா கண்மணி வந்து ஆறுமுகத்துக்கு ஃபோன் பண்ணி, ஆறுமுகம் நீங்க என்ன யோசிச்சிங்க, நம்ம விடிய காலையில எல்லாரும் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி சீக்கிரமா கிளம்பி 2 பேரும் கோயில்ல போய் தாலி கட்டிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சொல்லுது. என்னம்மா கொஞ்சம் யோசிச்சுக்குங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் சொல்றாரு. நான் சொன்னதுதான் ஆறுமுகம், நாளைக்கு உனையை தவிர வேற யாராவது என் கழுத்துல தாலி கட்டினாங்க அப்படின்னா நான் உசுரோட இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சொல்லுது. சரிங்கம்மா, நான் உங்களுக்காக நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகமும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இங்கிட்ட பார்த்தா தமிழ் வந்துட்டு, என்ன இவர் இப்படி சொல்றாரு, மாப்பிள்ள தப்பான ஆளு, இவர்கிட்ட என்ன சொன்னாலும் நம்ப மாட்டுறாரு, நம்ம முகூர்த்தத்துக்கு முன்னாடியே போய் நம்ம மாப்பிள்ளைய பத்தி துப்பறிஞ்சிட்டு வந்து எப்படியாவது இவங்க கிட்ட எல்லாம் உண்மையை நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்துட்டு கருப்பை கூப்பிட்டு பேசுறாங்க. அண்ணே, இந்த மாதிரி நான் கேள்விப்பட்டனே, நம்ம மாப்பிள்ளைய பத்தி விசாரிச்சு சீக்கிரமா இந்த விஷயத்த நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி சொல்லணுனே, முகூர்த்தத்துக்கு வேற இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு, விடிஞ்சா சீக்கிரமே கல்யாணம், வாங்கடே நம்ம மாப்பிள்ளைய பத்தி விசாரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் போய் ஒவ்வொரு இடத்துலயா விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் தமிழுக்கு ஞாபகம் வருது, அண்ணே அந்த சித்தர் வீட்டுக்கு போங்கண்ணே, அங்கதான் அவர் போய் விசாரிச்சதா சொன்னாங்க, அநேகமா அங்கதான் எனக்கு ஏதோ நடந்திருக்கணும்னு தோணுது, நம்ம அங்கேயே போய் விசாரிப்போம், எல்லாரும் பேசி வச்ச மாதிரி ஒரே மாதிரி சொல்றாங்க, நம்ம அங்க போனாதான் ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து கருப்பை கூப்பிட்டு அங்க போறாங்க.
அங்க பார்த்தா அந்த சித்தர் சாமி வந்து கை நிறைய பணம் வச்சுக்கிட்டு அவரோட சீடர்கிட்ட சொல்றாரு, இந்த மாதிரி இந்த பையனை பத்தி யாராவது விசாரிச்சுட்டு வந்தாலும் இதை யாருன்னே தெரியாதுன்னு சொல்லணும். இவர் வந்தாரு மருந்து வாங்கினாரு அப்படின்ற விஷயமே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சித்தர் வந்து அந்த அவர் கூட இருக்கிற ஆளுக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு, பாத்தியாமா பணத்தை வாங்கிட்டு இப்படி சாமியார் பையன் எப்படி ஏமாத்துறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்கிட்ட வந்து கருப்பு சொல்றாரு. உடனே தமிழ் வந்து அந்த வீடியோ எடுக்கிறாங்க. ஆமாம்மா நீ வீடியோ எடு, அதுதான் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு சொல்றாரு. 2 பேரும் சேர்ந்து அந்த வீடியோ எடுத்துட்டு கருப்பு போயிட்டு இவனை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு போறாரு. அண்ணனே நம்ம இப்ப போனோம் அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் விஷயம் தெரிஞ்சிரும், சுதாரிச்சிருவாங்க, இவனை நம்ம அப்புறம் வந்து பாத்துக்கிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து கருப்பை கூட்டிட்டு கிளம்புறாங்க. இங்க பார்த்தா கடைசி நேரத்துல ஆறுமுகம் வந்துட்டு, அம்மா கொஞ்சம் நல்லா யோசிச்சுக்குங்கம்மா, இந்த வீட்டில் எனக்கு எல்லாரும் நல்லது பண்ணியிருக்காங்க, இந்த வீட்டு ஆளுகளுக்கு என்னால் துரோகம் பண்ண முடியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் வந்து சொல்லிடுறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா காலையில் ஆயிடுது. எல்லாரும் கண்மணியெல்லாம் எழுப்பி கோயிலுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. கோயிலில் கல்யாண ஏற்பாடெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. வேகமாக தமிழ் வந்துட்டு வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா யாரையுமே காணா. இந்த தாமரை வந்து மாப்பிள்ளைய பற்றி தமிழ் விசாரிக்க போகிறத தெரிஞ்சுக்கிட்டு சாவித்திரி கிட்ட சொல்லியிருக்கு. இதுக்கு 2 சேர்ந்து மாப்பிள்ளைய பற்றி விசாரிக்கிறதுக்காக ஊர் முழுக்க தெரிஞ்சுக்கிட்டு இருக்குங்க. இந்த விஷயம் திரும்பவும் ஈஸ்வரிக்கு தெரிய வருது. ஈஸ்வரி வந்து, அத்தாச்சி என்ன அத்தாச்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நீங்க பண்றது நல்லாவா இருக்கு, இன்னும் 2 மணி நேரத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு மாப்பிள்ளைய பத்தி விசாரிச்சுக்கிட்டு இருக்கீங்க, என்னமோ நீங்க பண்றதுலாம் எனக்கு சதி பண்ற மாதிரி இருக்கு, நான் மாமா கிட்ட சொல்லி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லுது. மதினி என்ன மதினி, நம்ம பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுக்க போறோம், விசாரிக்க வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கேக்குது. அதுக்கு இதுவா நேரம், இன்னும் 2 மணி நேரத்துல கல்யாணம் நடக்க போகுது, நீங்க என்னடானா இப்ப போய் விசாரிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஈஸ்வரி சத்தம் போடுது. அப்புறம் பாத்தீங்கன்னா கண்மணி வந்து ரெடியா இருக்காங்க. ஆறுமுகத்துக்கிட்ட வந்து சொல்றாங்க, இப்ப ஒன்றும் கிடையாது, நான் யாரும் பார்க்காத நேரமா பார்த்து நம்ம கோயில் சன்னதியில போய் கல்யாணம் பண்ணிக்கிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கண்மணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆறுமுகமும் சரிங்கம்மா அப்படின்னு ஒத்துக்கிறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே கண்மணி வந்துட்டு யாரும் இல்லாத நேரமாக பார்த்து அங்கேருந்து பாத்ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு தப்பிச்சு ஓடுறாங்க. தமிழே எல்லாரும் கோயிலுக்கு போயிட்டாங்க, போ தமிழே வா தமிழ் நம்ம அங்கேயே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பும் தமிழும் வேகமாக கோயிலுக்கு போகிறாங்க. கோயிலுக்கு போயிட்டு எல்லாரும் அங்கே கல்யாண வேலையாக பிஸியாக இருந்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தா தமிழ் உள்ளே நுழையிறாங்க. உள்ள நுழைஞ்சதும் வேகமாக சேது வர்றாரு. எதுக்கு நீ இங்கே வந்த அப்படின்னு சேது கேட்குறாரு. எங்க நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுங்க அப்படின்னு தமிழ் சொல்றாங்க. என்ன திரும்பவும் கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு ஏதாவது சொல்ல போறியா அப்படின்னு வந்துட்டு தமிழ் சேது கேட்குறாரு. எங்க இது ரொம்ப முக்கியமான விஷயங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அவங்க ஃபோன் எடுத்து சேது கிட்ட காட்டுறாங்க. சேது இதை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகிடுறாரு. என்னது அப்படின்னு கேட்கும்போது, ஆமாங்க அந்த சித்தர் வந்துட்டு மாப்பிள்ளையோட அப்பா கருப்பசாமி கிட்ட காசை வாங்கிட்டு தான் உங்ககிட்ட பொய் சொல்லியிருக்காரு, ஆக மொத்தத்தில் அவனுக்கு இல்லாத நோயெல்லாம் இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து சேதுகிட்ட சொல்றாங்க. இதை கேட்டுட்டு சேது அதிர்ச்சியாகி நிற்கிறாரு. உடனடியா இந்த கல்யாணத்தை நிப்பாட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சேது வேகமா போயிட்டு நடந்த விஷயத்த ராஜாங்கத்துக்கிட்ட சொல்றாரு. இதை பார்த்துட்டு ராஜாங்க கோவம் வந்துட்டு மாப்பிள்ளையோட அப்பா கருப்பசாமி சட்டையை பிடிக்கிறாரு. இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது. ஓகே விவோஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.